கை ஸ்ப்ரே சொன்னார் இல்லைங்களா, ஸ்ப்ரேக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் கழுவுற மிஷினை வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, பைக் ஸ்ப்ரேயரு, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நீங்கள் தழையில வழியாக கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கீங்களா, எனக்கு இது ரொம்ப எளிமைங்க. 10 லிட்டர் வாளி ஒரு கையில், இது ஒரு வாளி ஒரு கையில். சரிங்களா, நம்ம அப்படியே எடுத்து போட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் கடன்னு வேலை ஆகிடும். ஆமாம், 2 கையில் சுற்றிட்டோன்னா அழகாக குழி வந்துடுங்க. ஒரு 2 அடி அழுத்து ஆழம் எடுத்துக்கலாம். ட்ரிம்மருங்க, இது அந்த மரம் வெட்டுறதுக்கு ப்ரூனரு. நல்லா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு மரத்தையும் ஈஸியாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய நீங்களே பார்த்துருவீங்க, மரம் நிறைய வச்சுருக்கேன், நிழல் இருக்குன்னு. செடிங்களுக்கு வெயில் வேணுன்றதுக்காக அதை எப்போல்லாம் வேணுமோ அப்போ நானே கட் பண்ணிப்பேங்க. நல்லா இருக்குங்க பயன்பாட்டுக்கு. நம்ம முக்கால்வாசி நான் எல்லாமே டூல்ஸ் ஏதாவது வேணும்னா நான் எனக்கு தேவையான டூல்ஸாக நான் வாங்கிப்பேங்க. ஏன்னா வேலைப்பளு காரணமாக முக்கால்வாசி நானே செஞ்சிருவேன் எல்லாமே. இந்த டூல் வச்சுருக்கேன். இது நம்ம ஆக்கர் பண்ணுறோம் இல்லையா, சும்மா தோட்டத்தில் நடுறது, செடி நடுறதுக்காக நானே பண்ணிக்கிட்டதுங்க. சும்மா ஒரு மொத்த வெல்டிங் செலவோட சேர்த்தே ஒரு 150 ரூபாலேருந்து 200 தாங்க ஆச்சுங்க. இந்த பட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடையிலேருந்து எடுத்துட்டேங்க. வெல்டு நம்ம பட்டை சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டேன். சாதாரணமாக சும்மா ஒரு செடி நடணும்னா நம்ம மண்வெட்டிலாம் எடுக்க தேவையில்லைங்க. அப்படியே அப்படி வச்சு ஒரு சுற்றுனா உள்ளே போயிட்டே இருக்கு, உள்ளே இறங்கிடும். சரிங்களா, நம்ம அப்படியே எடுத்து போட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் கடன்னு வேலை ஆகிடும். ஆமாம், 2 கையில் சுற்றிட்டோன்னா அழகாக குழி வந்துடுங்க. ஒரு 2 அடி அழுத்து ஆழம் எடுத்துக்கலாம். ஏதாவது முட்டு நடணும், கயிறு இது நடனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொல்லியில் ஒரு கொட்டா போட்டோம்ல, அதில் நோண்டினது எல்லாமே, கழி நோண்டினது எல்லாமே இருக்குதாங்க. இந்த 2வது இதில் நமக்கு கரெக்டாக குழியாகவே வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ குழி பாருங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆயிடுச்சிருக்கு பாருங்க, அழகாக குழி எடுத்துகிட்ட பாருங்க. இப்போ நம்ம ஒரு செடி நட்டுக்கலாம், அவ்வளோதான். சும்மா நம்ம டைம் சேவுக்காக நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். இது செஞ்சு வச்சுருக்கேன். இதை விட பெரிய சைஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். ஆமாம், இது ஒரு அடி ஆகலாம். அது வந்து நம்ம தேக்கலாம் நடுறதுக்கு நம்மளே வச்சுட்டோங்க. ஒரு ஆள் கூட சப்போர்ட்டு கூட தேவையில்லை, அப்படியே நம்மளே மிஷின். இது நிறைய வீடியோ இருக்குது, சரி காட்டுறோம். இது சும்மா சிறு விவசாயிகளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பயிர், இந்த மாதிரி தோட்ட பயிர் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் இது ரொம்ப உபயோகரமான ஒரு மிஷின். இது வந்து நம்ம ஏர் ஓட்டுறதுக்கு ட்ரில்லர் மிஷினுங்க, பவர் ட்ரில்லர் தான். கேசிஐயோடைய கோயம்புத்தூர் கிளாசிக் இண்டஸ்ட்ரி அவங்களது. நல்லா இருக்குங்க பயன்பாட்டுக்கு. நம்ம முக்கால்வாசி நான் எல்லாமே டூல்ஸ் ஏதாவது வேணும்னா நான் எனக்கு தேவையான டூல்ஸாக நான் வாங்கிப்பேங்க. ஏன்னா வேலைப்பளு காரணமாக முக்கால்வாசி நானே செஞ்சிருவேன் எல்லாமே. இந்த டூல் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த எர்த்த ஆக்கர் வச்சுருந்தேன். இங்கே வாங்க, நான் இன்னும் டூல்ஸ்லாம் கட்டுற மாடப்பட்டு வா. ஆமாம், மாட்டு கொட்டை அடித்தங்க, ஆமாடி போட்டு. இது ட்ரிம்மருங்க, இது அந்த மரம் வெட்டுறதுக்கு ப்ரூனரு. நல்லா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு மரத்தையும் ஈஸியாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய நீங்களே பார்த்துருவீங்க, மரம் நிறைய வச்சுருக்கேன், நிழல் இருக்குன்னு. செடிங்களுக்கு வெயில் வேணுன்றதுக்காக அதை எப்போல்லாம் வேணுமோ அப்போ நானே கட் பண்ணிப்பேங்க. நல்ல மெயினான கிளை மட்டும் விட்டுட்டு. இது மாதிரி டூல்ஸ் எல்லாமே நானே என்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சுருப்பேங்க. இது நம்ம கை ஸ்ப்ரே சொன்னார் இல்லைங்களா, ஸ்ப்ரேக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் கழுவுற மிஷினை வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, பைக் ஸ்ப்ரேயரு, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நீங்கள் தழையில வழியாக கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கீங்களா, எனக்கு இது ரொம்ப எளிமைங்க. 10 லிட்டர் வாளி ஒரு கையில், இது ஒரு வாளி ஒரு கையில். பிடிச்சி அடிச்சுட்டு போயிடுவேன். இதை தூக்கி இது சும்மா வெயிட் இதுக்காக மட்டும் மிதக்குதுன்றதுக்காக போட்டுருவேன். அடி வரைக்கும் போனோன்னு நம்ம கொடுக்குற ஜீவாமிர்தம் அதெல்லாம் மிதக்குதுங்க. கொஞ்சம் தண்ணியில் கீழே போகல, வெயிட்டு போட்டு இதிலே அடிச்சுட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கேன். தோளில் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலை வழியாக குளிக்கிறதுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ப்ரெஷரும் பெருசாக வராதுங்க, நல்லா இருக்கு. இது மட்டும் ப்ரெஷர் கொடுக்காம நல்லா நமக்கு எளிமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. எல்லாருமே கூட முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. 2000 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 1200 ரூபாங்க. ஆயாதான் ப்ளீஸ்.
ஒரு 2000 ரூபா 1000 ரூபா 1200 இதில் கிடைக்குதுங்க ஆன்லைன்லாம். அந்த டேங்கோட இது பெஸ்ட் ட்ரில். ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஒரு வாளி கையில் வச்சுக்க போகிறீங்க, இன்னொரு கையில் இது அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு இடத்த வச்சுட்டு கூட ஒரு 5-6 ஒரு பாத்தி ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணிக்கலாங்க. ஹோஸ் லென்த் இருக்குது, ஹோஸ் லென்த் இருக்குது. நீங்கள் டேங்கை விட இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. டேங்க்கு நீங்கள் தூக்கணும், ஒரு ஆள் வந்து தண்ணி ஊற்றணும், எல்லாம் பண்ணணும். ஏன்னா முக்கால்வாசி நான் தனியாக பண்ணிருவேன் எல்லாத்தையும். ஏன்னா மீனெல்லாம் அடிக்கும்போது பாதி பேர் ஊரில் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, அவ்வளோ வாடை வரும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கோமிய கரைசல் அந்த கோமியத்தோடைய வாடகைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அந்த கெமிக்கலையே தாங்கிடுறாங்க, இதை தாங்க மாட்டுறாங்க. அதாவது என்னென்னா அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஆமாம். அதனால் நம்ம அம்மா வருவாங்க, அம்மா கொஞ்சம் வயசு முதிர்காரணமாக கொஞ்சம் வர்றதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நானே பார்த்துப்பேங்க. அதனால் எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ டூல்ஸ் இது பண்ண முடியுமோ நாமளே எல்லாமே முக்கால்வாசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாங்க.